வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 12 மணி நேர வேலை மசோதா திரும்பப் பெறப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. அறிவித்த திட்டத்தை திரும்பப் பெற்றதும் துணிச்சல்தான் என்றும் முதலமைச்சர் பேச்சு. மக்களுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்துவிட்டு அதை நிறுத்தி வைப்பதை துணிச்சல் என்று பெருமை பேசுவதா? முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று தமிழக அமைச்சரவைக் கூட்டம். முதலமைச்சரின் ஜப்பான் பயணம் மற்றும் திட்டங்கள் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசனை நடைபெறும் என தகவல். பொது வாழ்வில் கடும் விமர்சனங்களை தாங்குவதற்கு பகவத்கீதை அதிக வலிமையை வழங்கியதாக ஆளுநர் ரவி பேச்சு. குருக்கள் ஞானிகளால் கூட கீதையின் அர்த்தத்தை முழுமையாக அறிய முடியாது என்றும் கருத்து. டெல்லியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மல்யுத்த வீரர்களுக்கு நீதி கிடைக்க உறுதுணையாக நிற்போம். முதலமைச்சர் ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவு. மதுரையில் இன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம். மலர்களால் மணமேடை தயாராகும் நிலையில் 1,00,000க்கும் அதிகமானவர்களுக்கு விருந்து அளிக்கவும் ஏற்பாடு. இனி விரிவான செய்திகள். 12 மணி நேர வேலை மசோதா திரும்பப் பெறப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சர்வதேச உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மே தின பூங்காவில் உள்ள நினைவு தூணுக்கு முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார். பின்னர் பேசிய அவர், அண்மையில் கொண்டுவரப்பட்ட 12 மணி நேர வேலை மசோதா தொடர்பாக தொழிற்சங்கத்தினருக்கு சந்தேகங்கள் இருந்ததாகவும் பல்வேறு கோணங்களில் விமர்சனம் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதனால் தொழிற்சங்கத்தினருடன் ஆலோசனை நடத்திய நிலையில் மசோதாவை அரசு திரும்பப் பெற்றதாக அவர் தெரிவித்தார். அனைத்து தொழிற்சங்க தொடர்களையும் கோட்டை கழிச்சு அமைச்சர்கள் முன்னால பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு பிறகு தொழிற்சங்கத்தினுடைய கருத்துக்களை கேட்டு உடனடியாக எந்தவித தயக்கமின்றி துணிச்சலோடு அதை திரும்ப பெற்றிருக்கக்கூடிய அரசுதான் நம்முடைய அரசு. தொழிலாளர் நலனுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சரே அதனை நிறுத்திவிட்டு துணிச்சல் என பெருமையாக பேசுவதா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். சேலம் தாதகாப்பட்டி பகுதியில் மே தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பாக பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கடும் நெருக்கடிக்கு பயந்தே சட்டத்தை முதலமைச்சர் திரும்பப் பெற்றுள்ளதாக கூறினார். மே தினத்தையொட்டி விருதுநகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கொடியேற்றி உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 12 மணி நேர வேலை சட்ட மசோதாவை திரும்பப் பெற்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில அலுவலகத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் ராஜா, மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முத்தரசன், 12 மணி நேர வேலை சட்ட திருத்த மசோதா திரும்பப் பெறப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பு மகிழ்ச்சியளிப்பதாக தெரிவித்தார். பொது வாழ்வில் கடும் விமர்சனங்களை சந்தித்தபோது தமக்கு பகவத்கீதை அதிக வலிமையை வழங்கியதாக தமிழக ஆளுநர் ரவி தெரிவித்துள்ளார். சென்னை சேத்துப்பட்டில் மாணவர்கள் பங்கேற்ற கோடைக்கால இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய ஆளுநர் ரவி, ஆழமான கருத்துக்களை கொண்ட பகவத்கீதையின் கருத்துக்களை ஒருமுறை மனப்பாடம் செய்து கொண்டால் சிறந்த மனிதராக உருவாக்கும் என கூறினார். பகவத்கீதையின் அர்த்தத்தை யாராலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்றும் குருக்கள் ஞானிகளால் கூட இதன் அர்த்தத்தை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது என்றும் ஆளுநர் ரவி தெரிவித்தார். டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டம் நடத்தி வரும் மல்யுத்த வீரர் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆதரவு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தமது டுவிட்டர் பதிவில், இந்தியாவுக்கே பெருமை தேடித்தந்த நமது மற்போர் வீரர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை காண நெஞ்சம் பதைக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். மற்போர் வீரர்களுக்கு நீதி கிடைக்க உறுதுணையாக உடன் நிற்போம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின் அமைச்சரவை இலாகாக்கள் மாற்றியமைக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் இன்று காலை 11 மணிக்கு அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. திமுக ஆட்சி வரும் 7ஆம் தேதி 3ஆம் ஆண்டை நோக்கி அடியெடுத்து வைக்கிறது. அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வர இருப்பதால் அதற்கேற்ப பணியாற்றும் வகையில் சிலருக்கு அமைச்சர் பதவி வழங்கவும் புதுமுகங்களை சேர்க்கும்போது இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிகிறது. அமைச்சர் நாசர் இலாக்கா, வெள்ளக்கோவில்
நாவல் சுவாமிநாதனுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் செய்தித்துறை TRP ராஜாவுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆதி திராவிடர் நலத்துறை இலாகா சங்கரன்கோவில் ராஜா அல்லது தமிழரசிக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மூத்த அமைச்சர்கள் சிலரது இலாகாக்கள் மாற்றியமைக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் ஓரிரு நாட்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடிப்படை உறுப்பினர்களின் பரிந்துரையை ஏற்று கழக ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் போலி பொதுக்குழு கலைக்கப்பட்டதாக பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அடிப்படை தொண்டர்களின் உரிமைகளை பறித்து கழக விதிகளுக்கு நேர் விரோதமாக செயல்பட்டு வந்த நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட போலி பொதுக்குழு கலைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். கழக உறுப்பினர்கள் யாரும் போலி பொதுக்குழு உறுப்பினர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். புதிய பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்படும் வரையில் உண்மையான உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகள் விரைவில் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். தான் அனுப்பிய நோட்டீஸிற்கு இதுவரை பதில் வராததால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது வரும் 8ஆம் தேதி கிரிமினல் வழக்கு தொடரப்போவதாக திமுக நாடாளுமன்ற குழுத் தலைவர் TR பாலு தெரிவித்துள்ளார். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பம்மலில் நடைபெற்ற திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னை பற்றி அவதூறு செய்தி வெளியிட்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையிடமிருந்து இதுவரை எந்த பதிலும் வரவில்லை என்று கூறினார். எனவே அவர் மீது வரும் 8ஆம் தேதி வழக்கு தொடரப்போவதாகவும் கூறினார். கூறிய அவதூறுகள் செய்தி கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்தது. அப்படிப்பட்ட அவதூறுகள் பற்றி நான் முதல்ல நோட்டீஸ் அனுப்பிச்சேன். அவருக்கு அதில் இதுவரைக்கும் என்னுடைய வக்கீலுக்கு கூட நான் பதில் வரலன்னு நினைக்கிறேன். 48 மணி நேரம் டைம் கொடுத்தேன். 48 மணி நேரம் போயிடுச்சு, ஒரு வாரம் போயிடுச்சு. நான் வர்ற 8ஆம் தேதி அன்னைக்கு அவர் மேலே வழக்கு தொடர போகிறேன். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை ஒட்டி மலர் அலங்காரங்களால் மணமேடை தயாராகி வருகிறது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 23ஆம் தேதி தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. சித்திரை பெருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான மீனாட்சியம்மன் திருக்கல்யாணம் கோவில் வளாகத்தில் இன்று மேல வடக்கு ஆடி வீதியில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. இதற்காக மணமேடையில் மலர் அலங்காரம் செய்யும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் திருக்கல்யாணத்தை ஒட்டி 1 லட்சத்திற்கும் அதிகமானவர்களுக்கு விருந்தளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மீஞ்சூர் அருகே தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய சென்ற இருவர் விஷவாயு தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீஞ்சூர் அடுத்த அத்திப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியை சுத்தப்படுத்தும் பணியில் கோவிந்தன், சுப்புராயலு ஆகிய 2 பேர் ஈடுபட்டனர். கழிவுநீர் தொட்டிற்குள் இறங்கிய தொழிலாளர்கள் நீண்ட நேரமாகியும் வெளியே வராததால் பள்ளி நிர்வாகிகள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் உயிரிழந்த நிலையில் கிடந்த இருவரின் உடல்களையும் மீட்டனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து பள்ளி தாளாளர் சிமியோன் விக்டரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடக தேர்தலுக்கான பாஜக தேர்தல் அறிக்கையை கட்சியின் தலைவர் JP நட்டா பெங்களூருவில் வெளியிட்டார். அதில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு உகாதி, விநாயகர் சதுர்த்தி மற்றும் தீபாவளியை ஒட்டி சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அம்மா உணவகம் போன்று மலிவு விலையில் தரமான உணவு வழங்க வார்டுதோறும் அடல் பிகாரி உணவகம் அமைக்கப்படும் என பாஜக தெரிவித்துள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் கார்டுதாரர்களுக்கு நாள்தோறும் அரசு கூட்டுறவு நிறுவனமான நந்தினியிலிருந்து 1/2 லிட்டர் பால் இலவசமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பாஜக அரசு 40% கமிஷன் வாங்கியதை பிரதமர் நரேந்திர மோடி தடுக்காதது ஏன் என ராகுல்காந்தி கேள்வியை எழுப்பியுள்ளார். கர்நாடக மாநிலம் துமகூருவில் காங்கிரஸ் கட்சிக்கு ராகுல்காந்தி ஆதரவு திரட்டினார். அப்போது இங்கிருக்கும் பாஜக அரசு 40% கமிஷன் அரசு என கர்நாடக மக்களே சொல்கிறார்கள் என குறிப்பிட்ட ராகுல்காந்தி பாஜக அரசு ஊழல்களை மட்டுமே செய்திருப்பதாக குற்றம் சாட்டினார். கர்நாடகாவில் பிரச்சாரம் செய்ய வரும் பிரதமர் மோடி தன்னை பற்றி மட்டுமே பேசுகிறார் என்ற ராகுல்காந்தி, கர்நாடகாவில் நடப்பது மோடிக்கான தேர்தல் அல்ல, மக்களுக்கான தேர்தல் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என விமர்சனம் செய்தார். கர்நாடக மாநிலம் திப்தூர் தொகுதியில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாஜகவுக்கு வாக்கு சேகரித்தார். கர்நாடகாவுக்காக எடியூரப்பா அதிகமான பணிகளை செய்திருப்பதாக குறிப்பிட்ட அமித் ஷா, இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்து லிங்காயத் மற்றும் பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டார். இப்போது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர்களிடம் வழங்கிவிடும் என பேசியவாறு ஆதரவு திரட்டினார். திப்தூரில் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பில் மகிழ்ந்தவாறு பிரம்மாண்ட பேரணியில் மக்களிடம் வாக்கு சேகரித்தனர். இருதரப்பு சம்மதத்துடன் விவாகரத்து பெற 6 மாத காலம் காத்திருக்க தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இரு தரப்பினரின் சம்மதத்துடன் விவாகரத்து பெற விவாகரத்து மனு அளித்த தேதியிலிருந்து 6 மாத காலம் காத்திருக்க வேண்டும் என்று இந்து திருமண சட்டத்தின் பிரிவு
13B கூறுகிறது. அரசியல் சட்டப்பிரிவு 142 கீழ் உச்சநீதிமன்றத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த 6 மாத கால காத்திருப்பை ரத்து செய்யும்படி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த 5 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு மனுதாரரின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதாக தீர்ப்பளித்துள்ளது. கணவன் மனைவி இருவரின் முழு சம்மதத்துடன் விவாகரத்து பெற 6 மாத காலம் காத்திருக்காமல் உடனடியாக விவாகரத்து அளிக்க உச்சநீதிமன்றத்திற்கு பிரிவு 142 அதிகாரம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த நீதிபதி T.S. சிவஞானத்தை கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி T.Y. சந்திரசூட் தலைமையிலான கொலிஜியம் மத்திய அரசுக்கு கடந்த பிப்ரவரி மாதம் பரிந்துரை செய்திருந்தது. இதையடுத்து நீதிபதி T.S. சிவஞானத்தை கொல்கத்தா உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் கடந்த மார்ச் மாத இறுதியில் உத்தரவிட்டிருந்த நிலையில் கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமித்துள்ளார். மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன் 2 திரைப்படம் உலகளவில் 200 கோடி ரூபாய் வசூலை ஈட்டியுள்ளது. கடந்த ஏப்ரல் 28 வெளியாகி ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்று வருவதோடு உலகம் முழுவதும் வசூல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளது. வெளியான 4வது நாளில் படம் 200 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலை ஈட்டியுள்ளதாக வீடியோவை வெளியிட்டு படக்குழு மகிழ்ச்சியை பகிர்ந்துள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் தேனாண்டாள் முரளி தலைமையில் போட்டியிட்ட அனைவரும் நிர்வாகக் குழுவுக்கு தேர்வாகியுள்ளனர். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் தேனாண்டாள் முரளி தலைமையிலான அணியினரும் டி. மன்னன் தலைமையிலான அணியினரும் போட்டியிட்டனர். இதில் தேனாண்டாள் முரளி தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரது தலைமையில் போட்டியிட்ட அர்ச்சனா, கல்பாத்தி, லைகா, திருக்குமரன், ராதாகிருஷ்ணன், கதிரேசன் ஆகியோர் துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சூடானிலிருந்து மீட்கப்பட்ட 70 தமிழர்கள் கொச்சி விமான நிலையம் வந்தடைந்தனர். சூடானிலிருந்து மீட்கப்பட்ட திருவாரூர், நாகை, காரைக்கால், தஞ்சை, கிருஷ்ணகிரி, பாண்டி, கடலூர், மதுரை, விழுப்புரம், அரியலூர், புதுக்கோட்டை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 70 தமிழர்கள் கொச்சி விமான நிலையம் வந்தனர். கொச்சி விமான நிலையத்தில் தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலவாழ்வுத்துறை ஆணையக துணை இயக்குநர் ரமேஷ் மற்றும் அதிகாரிகள் வரவேற்றனர். இதில் சூடானிலிருந்து வரக்கூடியவர்கள் தடுப்பூசி போட்டதற்கான சான்றுடன் வர வேண்டும். இந்த சான்று இல்லாமல் வந்த 17 பேர் ஒரு வாரத்திற்கு தனிமைப்படுத்தப்பட்டு உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பின்னர் மீட்கப்பட்ட 53 பேர் அவர்களது சொந்த ஊர்களுக்கு வேன், கார்களில் அதிகாரிகள் அனுப்பி வைத்தனர். மக்களுக்காக அதிகாரத்தை விட்டுக் கொடுத்ததாகவும் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்றும் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பு பொரளை கெம்பல் மைதானத்தில் நடைபெற்ற மே தின கொண்டாட்டத்தில் பேசிய அவர், அரசியல் செய்வதற்கு ஏதும் இல்லாத காரணத்தினால் எதிர்க்கட்சிகள் பொருளாதார மீட்சிக்கான சிறந்த திட்டங்களை எதிர்ப்பதாக குற்றம் சாட்டினார். பொய்யான விமர்சனங்கள் எழுந்தபோது மக்களுக்காக அதிகாரத்தை விட்டுக் கொடுத்ததாகவும் மக்கள் தற்போது உண்மையை தெரிந்து கொண்டதாகவும் அவர் கூறினார். தேவை ஏற்படும்போது பலமிக்க சக்தியாக ஒன்றிணைந்து மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்றும் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். IPL தொடரில் மே 6ஆம் தேதி சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை, மும்பை அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை தொடங்கும் என சென்னை அணி அறிவித்துள்ளது. ஆன்லைன் மற்றும் கவுண்டர் டிக்கெட் விற்பனை நாளை காலை 9:30 மணிக்கு தொடங்க உள்ளது. டிக்கெட் விலை குறைந்தபட்சம் 1500 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 5000 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மைதானத்திற்கு போட்டியை காண வரும் ரசிகர்கள் லேப்டாப், கேமரா, செல்ஃபி ஸ்டிக், பவர் பேங்க், ஹெல்மெட், பேக் உள்ளிட்ட பொருட்களை கொண்டுவர வழக்கம் போல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 12 மணி நேர வேலை மசோதா திரும்ப பெறப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. அறிவித்த திட்டத்தை திரும்ப பெற்றதும் துணிச்சல்தான் என்றும் முதலமைச்சர் பேச்சு. மக்களுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்துவிட்டு அதை நிறுத்தி வைப்பதை துணிச்சல் என்று பெருமை பேசுவதா? முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று தமிழக அமைச்சரவை கூட்டம். முதலமைச்சரின் ஜப்பான் பயணம் மற்றும் திட்டங்கள் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசனை நடைபெறும் என தகவல். பொது வாழ்வில் கடும் விமர்சனங்களை தாங்குவதற்கு பகவத்கீதை அதிக வலிமையை வழங்கியதாக ஆளுநர் RN ரவி பேச்சு. குருக்கள், ஞானிகளால் கூட கீதையின் அர்த்தத்தை முழுமையாக அறிய முடியாது என்றும் கருத்து. டெல்லியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மல்யுத்த வீரர்களுக்கு நீதி கிடைக்க உறுதுணையாக நிற்போம். முதலமைச்சர் MK ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவு. மதுரையில் இன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம். மலர்களால் மணமேடை தயாராகும் நிலையில் 1 லட்சத்திற்கும் அதிகமானவர்களுக்கு விருந்து அளிக்கவும் ஏற்பாடு. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.